ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டனே அதோடைய எதிரொலி. அதுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஆனால் அந்த உண்மை மட்டுமே நம்ம பேசுனதுனால ஒரு சில பின் விளைவுகள் வந்திருக்கு. அதையும் நம்ம என்னன்னு பார்ப்போம். என்னையெல்லாம் திட்டிலாம் என்னை நிறைய பேசியிருக்காங்க, அதை பற்றி நம்ம கவலையே பட போகிறதில்ல. நம்ம சேனலில் வந்தால் கமெண்ட்டுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, அவங்களுக்காக தான் முக்கியமாக நான் அந்த வீடியோ போடுறேன். என்னென்னா, நான் வந்து முன்னாடிலாம் வீடியோ போடும்போது நிறைய பேர், அக்கா நீங்கள் எனக்கு மோட்டிவேஷன்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆனால் நான் முந்தா நேற்று பேசின வீடியோவில் நான் வந்து என்னை பற்றி எனக்கு வந்து பணம் வராதோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தான் நான் பேசினேன். மற்றபடி நீங்கள் யாருமே அப்செட் ஆகாதீங்க, தயவு செஞ்சு. உங்களால் முடியும். ஒரு கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. கமெண்டில் கீழே பார்த்தா ஒரு 2-3 சேனல் அவங்களா பேசிக்கிறாங்க, எனக்கு 300 வியூஸ் தான் போயிருக்கு, 100 வியூஸ் தான் போயிருக்கு அப்படின்ட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் இன்றைக்கி. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு 100 வியூஸ் போகுது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம். அதே 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்களுக்கு அப்போ அது எவ்வளோ போகணும்? ஒரு கெப்பாசிட்டியா 10,000 போகணுமா இல்லையா? 1000ல் ஒரு மடங்கு ஒரு பெர்சன்டேஜுங்கிறது 100 வியூஸ் போகுது. அப்போ 1,00,000க்கு 10,000 போகணும். இதுதான் சாதாரண ஒரு கெப்பாசிட்டி. நமக்கு வந்து அப்படி போகிறதில்ல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் அதிகமாக என்ன வீடியோ வியூஸ் போயிருக்கோ அது ரிலேட்டடாக நம்ம வீடியோ போட்டால் தான் போகும். நான் என்ன வீடியோ போட்டேன், எனக்கு என்னது ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் நான் வாங்கின சம்பளம். அதை வந்து நான் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன். ஓப்பனாக நான் எவ்வளோ வாங்கினேங்கிறத சொல்லியிருக்கேன். யாருமே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு தெரியல, நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது வீடியோ வந்து ஒரு 3,00,000க்கு மேலே போயிருக்கு. அப்போ என் சேனலில் யூடியூப்புங்கிற வார்த்தை, சம்பளங்கிற வார்த்தை அதிகமாக போயிருச்சு. அப்போ நான் வந்து யூடியூப்போட சம்பளங்கிற ஒரு வார்த்தையை போட்டால் தான் எனக்கு வியூஸ் போகும். முந்தா நேற்று பார்த்துருப்பீங்க, யூடியூப் சம்பளம், அந்த சம்பளத்தை நம்பி நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். அது போயிருக்கா? நீங்கள் நம்பலைன்னா என் வீடியோலலாம் பாருங்கள். யூடியூப்புங்க நான் போட்டிருக்க வார்த்தை போட்ட நான் வீடியோ எல்லாமே போயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி போட விருப்பம் இல்லை. யூடியூப்பில் நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து கேட்பாங்க, எங்களுக்கு நீங்கள் டெமோவோட வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட கூட நான் பதில் சொல்லியிருப்பேன். டெமோவோட வீடியோ போட்டால் நம்ம சேனல் வந்து ஒரு விளாக் சேனல்லேருந்து, அதாவது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் இது வந்து டெக் சேனலாக மாறி போயிடும். டெக் சேனல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரிலேட்டடாக டவுட்டு, யூடியூப் பற்றி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் யூடியூப் பற்றி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதுகளை பற்றி பேசணும் அப்படின்னா நம்ம சேனல் டெக் சேனலாக மாறிடும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டெக் சேனலை போட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. விளாகு, சந்தோஷமாக ஜாலியாக வெளில போகிறோம், அங்கே போகிறோம், இப்படி போகிறோம், அப்படி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்படி போட்டு வியூஸ் போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அப்படி போட்டால் போக மாட்டேங்குது எனக்கு. ஆனால் யூடியூப் பற்றி நான் போட்டால் எனக்கு போகும். எனக்கு அப்படி போட விருப்பம் இல்லை. சரி, இன்றைக்கி வந்த கமெண்ட்டில் வந்து ஒரு அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது உண்மையவே பேசி நான் வீணாக போயிட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, நெல் கூட வளர்கிற களைச்செடி வேகமாக வளரும். நெல் 2 அடி இருந்தால் அந்த களை 3 அடி வளரும். அந்த களைக்கு தெரியாது நம்ம வந்து தேவையில்லாத களை, நம்மளை ஒரு நாள் பிடுங்கி போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அது நினச்சிக்குருமா, பாடுறா இந்த நெல்லை விட நம்ம ஒசரமாக வளர்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகுமா. ஆனால் இப்படி வேரோட பிடுங்கி தூக்கி எரிஞ்சிருவாங்க. அது வந்து அந்த களைக்கு தெரியாதுல, வளர்ந்தா வளர்ந்துட்டு போட்டோம். இதே மாதிரி தான் சில மனுஷங்களும் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட வளர்கிறோங்கிற ஒரு ஆணவம் வந்து இருக்கக்கூடாது எப்பயுமே. யாராக இருந்தாலும் சரி, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு நான் யூடியூப் பற்றி நான் டெய்லி போட்டால் எனக்கு டெய்லி 20,000 போகும், 20,000 30,000 வியூஸ் கூட போகும். எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து விளாக் தான் போடணுங்கிறது ஆசை. நிறைய எனக்கு வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு கீவேர்டு இருக்கும். இப்போ குக்கிங் சேனல்லாம் பார்த்திங்கன்னா, பச்சரிசி மாவு, கோதுமை மாவுங்கிற வார்த்தையெல்லாம் போட்டால் போகும், எனக்கு போகும். அதே மாதிரி தான் நிறைய சேனலுக்கு ஒவ்வொரு கீவேர்டு இருக்குது. அந்த வார்த்தையை போட்டால் வீடியோ போகும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்டென்ட் போட்டே பழகியிருப்பாங்க, நல்லா வியூஸ் போகும். அதே வார்த்தையை தொடர்ந்து போடுவாங்க. சில அப்படியே மாற்றி போட்டாங்கன்னா போகாது. என் நிலமே அதே தான். யூடியூப் பற்றி போட சொல்லுது, நான் போட மாட்டேங்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்த 2 கமெண்டு.
எக்கா உங்களை பற்றி ஒரு சேனலில் திட்டுறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், திட்டட்டுமா? எவ்வளோ நாள் திட்டுவாங்க? வாய் வலிக்கிற வரைக்கும் திட்டட்டுமே. அவங்கள அதாவது நான் முந்தானேத்து நான் உண்மையே சொல்கிறேன்ட்டு போட்டேன்ல, நிறைய பேர் இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. அது வந்து யாருக்கோ சுருக்குன்னு குத்திருக்கு. அது வந்து நான் சொன்னது இப்படி ஏமாத்துறாங்கங்கிற உண்மையை சொன்னேன். அது யாருக்கு சுருக்குன்னு குத்துச்சோ அவங்க வந்து என்னை நல்லா திட்டி, நான் வந்து இந்த ஃப்ரீஸ் ஆச்சுங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஆனால் என் சேனல் வந்து அந்த ஒரு ஒரு அந்த ஒரு குவாலிட்டி இல்லை, டிராஃபிக் சோர்ஸில் மாட்டியிருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர, அந்த ஃப்ரீஸுங்கிற வார்த்தை நான் சொன்னேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்ட்டு. உடனே என் சேனல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு சந்தோஷம். அடி டான்ஸு தூள் கிளப்புறாங்க பார்த்துக்கோங்க. பாட்டெல்லாம் போட்டு, தத்துவ பாட்டெல்லாம் போட்டு. எனக்கு சிரிப்பு தான். பரவாயில்ல, ஆடட்டும். ஒருத்தன் வந்து ஒருத்தன் தோண்டு போகிறானா, ஒருத்தன் ஆடுறானா, ஆடுறதுனால ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆடாதடா மனிதன்னு அப்பயே கண்ணதாசன் பாட்டு எழுதிட்டு போயிட்டார். கண்ணதாசனா இயேசுதாசரா யாரும் தெரில, யாரோ எழுதிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்புக்காக குடும்பத்தை விட்டுறவே கூடாது. என் வீட்டுக்கார் ஒரு நாள் திட்டுனாரு என்னைய அப்படின்னு சொல்லி நான் அழுத ஞாபகம் இருக்கா? அவர் என்றைக்காவது திட்டுனாருன்னா என்னால் தாங்க முடியாது. சண்டை போட்டாலுமே நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துருவோம். ஒரு அரை நாள் தான். காலையில் சண்டை போட்டால் மத்தியானம் சேர்ந்துக்குருவோம். குடும்பம்னா கூடல் எல்லாமே இருந்தால் தான் குடும்பம். சண்டையே வராமல் என் வீட்டுக்கார் எனக்காக கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவர் என்ன பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தாருங்கிறது எங்கள் ரகசியம், சீக்ரெட்டு. எனக்காக மனுஷன் அப்படிலாம் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தார் தெரியுமா? அவருக்கு இப்போ இந்த கொஞ்ச நேரம் வியாபாரத்துக்கு போயிருக்காரு. ஆள் இல்லாமல் வீட்டில் என் பிள்ளையை பள்ளிக்கிடம் போயிட்டாக. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யூடியூப்புக்காக குடும்பத்தை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. யூடியூப்பில் வியூஸ் இன்றைக்கி போகும், நாளைக்கு வரும், சம்பளம் வரும், வராமல் கூட போகட்டுமே. இவ்வளோ நாளாக கஞ்சி யார் ஊற்றுனா? யூடியூப்பாக ஊற்றுச்சு. என் புருஷன் தானே கஞ்சி ஊற்றுனாரு. அப்புறம் எதுக்கு வீடியோ போடுறேன்னு கேட்டுறாதீங்க. இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்குவாங்களேன். அதுக்காக விட்டுற முடியாதுல்ல. 2 வருஷம் உழைச்சிருக்கோம். அதுக்காக நேர்மையாக உழைக்கணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தி வர்ற காசு எனக்கு வேண்டாம். கரெக்டுங்களா? ஒரு நாள் அழுதேன். அது என் மனசில் உள்ள பாரம். நான் அழுதேன், தீர்ந்து போச்சு. அதே தொடர்ச்சியாக இருந்தால் அது வந்து என்னுடைய தந்திரம்னு அர்த்தம். எனக்கு அப்படி ஒரு அழுகையும் வேண்டாம், அப்படி ஒரு காசும் வேண்டாம். சரிங்களா? நான் வந்து யூடியூப்காக என்னுடைய குடும்பத்தை இழக்க விரும்பலை. எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் பிள்ளை, என் புருஷன், அவங்க 3 பேர் தான் எனக்கு உலகமே. சரிங்களா? நான் மொட்டை போட்டேன். ஏன் மொட்டை போட்டேன்? என் பிள்ளைக்காக மொட்டை போட்டேன். வேண்டி 2.25 வருஷம் ஆகுது. இப்போ மொட்டை போட்டு ஒரு மாதம் ஆகுது. யாருக்கு? என் பிள்ளைக்காக தானே மொட்டை போட்டேன். ஐயோ, மொட்டை போட்டால் நம்ம அழகு போயிடும், யூடியூப்பில் நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சேனா? அப்படி நினச்சிருந்தா நான் மொட்டை போட்டிருக்கவே மாட்டேன். பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காக தானே செய்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அக்கா டான்ஸ் ஆடி வீடியோ போட வேண்டியதானே, அவ்வளோ வருத்தப்படுறவங்க டான்ஸ் ஆடி வீடியோ போடுங்க, நல்லா போகும்ல அப்படின்னு. நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாதுப்பா. நம்ம குடும்பம் நல்ல குடும்பம்தே. சரிங்களா? டான்ஸ் ஆடி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் அவ்வளோ கஷ்டம் இல்லை எங்களுக்கு. எனக்கு வீடு தான் சரியில்லை. 3 வேளை சோறு, நல்ல சோறு சாப்பிட்றேன். சரிங்களா? போட்டுக்க நல்ல துணிமணி இருக்குது. அது உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இது 3 இல்லாதவர்கள் தான் ஒரு அடிப்படை ஏழை. சரிங்களா? இது 3 இருக்கிறவங்க யாருமே ஏழைகள் கிடையாது. எனக்கு வீடு தான் சரியில்லை. அதை நான் எப்படியாவது நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு மோடி வீடோ ஒரு என்னது நம்ம தமிழக அரசில் வீடு வசதி திட்டமோ எதாவது வந்தால் நாங்கள் வீட்டை கட்டிட்டு போகிறோம். லோன் போட்டு கட்டுவோம், சம்பாரித்து கட்டுவோம், உழைப்போம். என்னங்க, அதுக்காக டான்ஸ் ஆடி தான் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைல்ல. அப்புறம் ஒன்று சொன்னீங்க, கோழி வளர்க்க வேண்டியதானே, ஆடு வளர்க்க வேண்டியதானன்ட்டு. எல்லாமே நான் வளர்க்குறேன். அது நிறைய பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். விவசாயத்தை பற்றி போடுங்க, நீங்கள் விவசாயத்தை பற்றி போட்டால் வியூஸ் போகும்ல, உங்கள் விவசாயத்தை போடுங்கங்கிறீங்க. நான் என் விவசாயத்தை பற்றி நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேங்கிற ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதை பார்க்காத சிலர் வந்து விவசாயம் பண்ணி போடுங்கக்காங்கிறீங்க. அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் விவசாயம் பார்த்தோம். நான் வாக்கப்பட்டு வந்த ஊரில் இங்கே அவங்களுக்கு நிலம் கிடையாது, விவசாயம் நாங்கள் பார்க்க முடியாது. என்னுடைய அனுபவம், என்னுடைய 23 வருஷம் அனுபவத்தை நான் வந்து வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். சரிங்களா? இன்னொன்று, யூடியூப்பில் வந்து இந்த கோவங்கிற ஒன்று நம்மளை திட்டுறாங்களா, திட்டிட்டு போகிறாங்க. அதை பற்றி கவலை வேண்டாம். சரிங்களா? என்னை பற்றி யார் வேணால் திட்டட்டும். நேற்று ஒரு பொண்ணு வந்து உங்களை திட்டுறாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே அதை டெலீட் பண்ணி விட்டுட்டேன்.
யாரை திட்டுறாங்க அது வேண்டாம் நமக்கு. யாரையோ திட்டிட்டு போகிறாங்க, நம்ம அடுத்தவங்க சேனல் நம்ம பார்க்கவே வேண்டாம். நான் பார்க்க மாட்டேன். இப்படி யாராவது சொன்னால் தான் நான் போய் பார்ப்பேனே தவிர நான் பார்க்குறதில்ல. இப்போ நான் ஒரு 4 சேனல்லாம் பார்ப்பேன், எனக்கு நெருக்கமானவங்க. நான் வேறு யார் சேனலுமே பார்க்குறதில்ல. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொன்று, கோவங்கிறது யாருக்கு வேணாலும் வரும். அந்த கோவத்தை கட்டுப்படுத்துகிறவன் தான் மனுஷன். அந்த ஒருத்தன் கோவத்தில் ஒரு வார்த்தை வரும் பாருங்க. நான் ஒரு வாட்டி லைவில் அப்படித்தான் விட்டு கிளின்னு கிழிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி என்னைய பேசுனாங்க. நான் அதை பற்றி கவலையப்படலை. ஏன்னா என் வீட்டுக்கார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு என்னுடைய வெல்விஷர்கள் சொன்ன வார்த்தை, கோவத்தில் நம்ம ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா உன்னைய பதிலுக்கு பேசுவாங்க, அது வளரும். நமக்கு அது தேவையில்லை. அந்த அசிங்கமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கோவங்கிறது என்னங்க, ஒரு நிமிஷம்தாங்க. கோவத்தில் என்னென்னமோ நடந்துடும். கோவங்கிறத குறைச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீ கோவப்படாத, உன்னால் முடியும், உன்னை பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நமக்கு அட்வைஸ் பண்ண ஒரு ஆள் இருக்கணும். ரெயின்போது நமக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆள் இருப்பாங்க, ஆனால் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்காது. புரியுதுங்களா? கோவம் என்ன தான் கோவப்பட்டாலும் உங்களை தடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும். கோவத்தால் குடும்பம் கெட்டு போயிடும். அவ்வளோதான். என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எல்லாமே. அப்புறம் இன்னொன்று, எதுக்கு இங்கேயே காட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. காட்டுக்குள்ளேனா எங்கள் வீட்டுக்கிட்ட பட்டறை இருக்குது, பித்தாளை பட்டறை, பொங்கப்பானை பட்டறை. அங்கே சவுண்டு கேட்கும். நம்ம வீடியோ எடுக்கும்போதும் சவுண்டு கேட்கும். அதில் பேச முடியாது. அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால தான் இங்கே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதையாவது பண்ணி விடுங்க. பாய்.